வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு தற்பொழுது வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது கடிதம் எழுதியிருக்கிறார். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். நம்மோட அரசியல் பயணத்துல அடுத்த கட்டங்களை தாண்டி வர்றோம். இடையில எத்தனை சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாத்தையும் மக்கள் சக்தியோட, அதாவது உங்க ஆதரவால, கடவுளோட அருளால கடந்து வந்துகிட்டு இருக்கோம். வர்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நாம முழு வீச்சுல தயாராகிட்டு வர்றோம். இந்த சூழல்ல நம்மளோட 2வது மாநில மாநாட்டை ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை மதுரை பாரபத்தியில் நாம் நடத்த இருக்கிறது உங்க எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். முத்தமிழையும் சங்கம் வச்சு வளர்த்த மதுரையில் நம் கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசமே இல்லாமல் எதிர்த்து நின்று ஜனநாயக போர்ல அவங்களை வென்று தமிழ்நாட்டு மக்களுக்கான நல்லாட்சியை நிறுவுவதே நம்ம குறிக்கோள் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்யறதுக்குத்தான் இந்த மாநாடு. அதனால்தான் வைகை மண்ணில் நடக்கும் இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மைய கருத்து முன் வச்சு நடக்க இருக்கிறது. உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. மாநிலம் அதிர மாநாட்டிற்கு தயாராவோம். மாற்று சக்தி நாம் என்று, முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என்று தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதே போன்று மாநாட்டில் பின்பற்ற வேண்டிய விதிகள் மற்றும் அவர்களுக்கான வழிகாட்டுகள் குறித்த மீண்டும் ஒரு கடிதத்தினை விஜய் அவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.